ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐராஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு மெனு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சண்டேயில் ஸ்பெஷலாக ஃப்ரைடேயில் ஸ்பெஷலாக சமைக்கக்கூடிய எங்கள் வீட்டு மெனு தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் குஷ்காவும் மட்டன் குருமா தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம ரைஸ் தாங்க குக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சு ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டேங்க. பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை இருந்தால் கூட சேர்க்கலாங்க, இல்லைனா கொஞ்சோண்டு மிளகு கூட சேர்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. ஸோ அதுலேருந்து நல்லா அரோமா வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா சேர்த்துருக்கேங்க. ஜஸ்ட் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. ஸோ இது தக்காளி வதங்கினதுமே நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து நார்மல் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ வீட்டில் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ பிரியாணி ரைஸ்க்கான ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ சிம்மில் வச்சு இந்த சைடு வச்சுட்டேங்க. ஸோ இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் 3 எடுத்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க, நடுவில் கீறி விட்டு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோன்னா அதுலேருந்து ஒரு நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் மட்டன் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி மட்டன் பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஸோ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. ஸோ மறுபடியும் டேஸ்ட்டு பார்த்து நான் சேர்த்துப்பேன். இப்போ இது நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுமே பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் 2, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிருங்க. ஸோ தயிர் சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழ சாறு கூட சேர்க்கலாம், இல்லைனா தக்காளிக்கு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு சைடில் வந்து தம் ஆகிடுச்சிங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நான் தம்க்கு வச்சுருப்பேன். சிம்மில் வச்சுருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப சிம்மான அடுப்பில் தான் வச்சுருக்கேங்க. ஸோ இது சூப்பராக தம் ஆகிடுச்சு. பாருங்கள், அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ நார்மல் ரைஸ்லையும் இந்த டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இது வந்து மசாலா வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து கடைசியாக தேங்காய் சேர்க்க போகிறோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயில் பார்த்திங்கன்னா பெரிய தேங்காயில் 1/4 தேங்காய் வந்து 3 அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டையும் லவங்கமும் 2 சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ அரைச்ச தேங்காவை இதில் நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உப்புலாம் பார்த்துக்கோங்க. இதில் இன்றைக்கி நான் வந்து 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேங்க. உருளைக்கிழங்கு இல்லாமல் கூட செய்யலாம், பட் உருளைக்கிழங்கு செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எதை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுருலாங்க. நான் ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுருப்பேன், ஏன்னா மட்டன் நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. 4 விசில் வந்த அப்புறம் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த ஹீட்லேயே அது குக் ஆகட்டும்ன்ட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்ட்டு. எண்ணெய்லாம் மேலே வந்து நின்று அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, ஏன்னா வந்து நம்ம தேங்காய் சேர்த்ததால் ஹீட்டு குறைய இன்னும் திக்காகும் குழம்பு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட ரைஸும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ மட்டன் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருந்தது. இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தாங்க. ஒயிட் குஷ்காவும் மட்டன் குருமா தாங்க. ஸோ மட்டன் உருளைக்கிழங்கு குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வாரத்துக்கு கம்பல்சரி ஃப்ரைடே இல்லைனா சண்டே இது சமைச்சிருவோம். பிரியாணிக்கு அடுத்தபடியான ரெசிபி தாங்க இது.
இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அருமையான ரெசிபியில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.